ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என் பையனோட பிறந்தநாளுக்கு நான் செஞ்ச கேக்கை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கேக் பார்த்தீங்கன்னா 3 டயர் கேக்கு, அதுவும் 3 kg அளவுள்ள கேக்கு. இது பார்த்தீங்கன்னா 3 அடுக்குமே ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருக்கும். பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட், ப்ளூபெரி கலந்து இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த ரெசிபியை தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 3 பேட்டருக்கும் ஒரு மிக்சிங் பவுல் 3 மிக்சிங் பவுல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு பவுலில் பார்த்தீங்கன்னா 5 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 1.5 kg அளவுள்ள கேக்குக்கு பேஸ் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு 5 முட்டை கரெக்டாக இருக்கும். அதை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. அடுத்து 1 kg அளவுள்ள கேக்குக்கு பார்த்தீங்கன்னா 3 முட்டை வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். அடுத்து நம்ம 1/2 kg அளவுள்ள கேக் தான் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 முட்டை அளவு உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான கேக் ரெசிபிஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். நார்மல் கடாயில் பண்ணுறதும் அந்த ரெசிபியோட லிங்க் பிளேலிஸ்ட் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ 1.5 kg அளவுக்கு முட்டை உடச்சி ஊற்றிருக்கோம்னா அதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். அப்புறம் 1 kg அளவுக்கு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். அப்புறம் 1/2 kgக்கு பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஊற்றியாச்சு. இப்போ இந்த முட்டை எல்லாத்தையுமே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிடணும். நம்ம இப்போ வந்து ஒரே பேட்டராக ரெடி பண்ணலாம். அது வந்து ஒரே ஃப்ளேவராக செய்ய போகிறோன்னா ஒரே பேட்டராக ரெடி பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து 3 ஃப்ளேவராக செய்ய போகிறதுனால 3 பவுல்லையும் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ளப்பி ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பவுல்லையும் சரி விஸ்க்லேயும் சரி எந்த ஒரு தண்ணி எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு தண்ணி எதுவும் ஒரு ட்ராப் இருந்தால் கூட முட்டை வந்து நல்லா ஃப்ளப்பியாக பீட் ஆகி வராது. இப்போ இது 3ஐயுமே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு. நல்லா எல்லா முட்டையுமே பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பவுட்ரு பண்ண சர்க்கரை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா 1.5 kgக்கு பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு பவுட்ரு பண்ண சர்க்கரை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 1 kgக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு பவுட்ரு பண்ண சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/2 kgக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பவுட்ரு பண்ண சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து ஒன்று சேர்ந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணி விட்டுக்கிடுவோம். நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 240 ml தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சர்க்கரை சேர்த்து பீட் பண்ணும்போது லைட் எல்லோ கலர்லேருந்து ஒயிட் கலர் சேஞ்ச் ஆகி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை போட்டு நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 kgக்கு பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 kgக்கு பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/2 kgக்கு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். 1லேருந்து ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு பீட் பண்ணாலே போதும். ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து மாவு பொருட்கள் தான் சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிலெலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து மாவு பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1.5 kgக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அரிப்பு வச்சுட்டு அதில் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா சலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 kg அளவுக்குள்ள மாவு பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதே மாதிரி ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு மேலே சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா சலிச்சு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 kg அளவுக்குள்ள மாவு பொருள் பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவில் 3/4 கப் அளவுக்கு வந்து மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதில் முங்குற அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் பேக்கிங் பவுடர் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு சிட்டி அளவு உப்பு சேர்த்து இதையும் ஃபஸ்ட்டு நல்லா சலித்து சேர்த்துக்கிடுவோம். நம்ம 3வது பேட்டரி பார்த்திங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட் செய்ய போகிறதுனால நான் கொக்கோ பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது 3 பேட்டரி நல்லா சலித்து சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ரொம்ப ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணாமல் ஸ்லோவாக வச்சு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் படி மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக பேட்டரி கிடச்சிரும். இப்போ ஃபஸ்ட்டு ப்ளூபெரிக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கலாம்.
நம்ம பார்த்திங்கன்னா அந்த 1.5 kg அளவு வந்து ப்ளூபெர்ரி கேக் பண்ண போகிறோம்னால இந்த ஸ்பாஞ்ச்லேயும் பார்த்திங்கன்னா ப்ளூபெர்ரி கனாஷ் வந்து சேர்த்துக்கலாம். 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ளூபெர்ரி கனாஷ் வந்து ஆட் பண்ணிக்கிடுவோம். சேர்த்து நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். பார்த்தாலே தெரியும் பேட்டர் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிருச்சு. அடுத்து 1 kg அளவு வந்து நம்ம ஒயிட் ஃபாரஸ்ட் சேர்க்க போகிறோம். அதனால் இப்படி ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே 1 kg அளவுக்குள்ள கேக் பேட்டரும் ரெடி ஆயிருச்சு. அடுத்து 1/2 kg உள்ள பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குக்கு பேட்டர் ரெடி பண்ணி அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் மட்டும் சேர்த்து ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 பேட்டரும் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நான் எடுத்திருக்க டின்னோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 9 இன்ச் எடுத்திருக்கேன். அப்புறம் 7 இன்ச் அடுத்து 5 இன்ச் டின் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஆயிலெலாம் தடவிட்டு பட்டர் ஷீட்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பேட்டரியுமே ஈவனாக ஆட் பண்ணியாச்சு. நம்ம வந்து 1.5 kg அளவுக்குள்ள கேக் பேட்டர் பார்த்தீங்கன்னா அதை வந்து 2 டைமாக ஊற்றி பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே டைமாக ஊற்றிங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். அதனால் 2 டைமாக ஊற்றிட்டு 2 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால் மீத உள்ள மாவை தனியாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அடுத்து மீத இருக்கிற பேட்டரை ஊற்றி அதையும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 3 டின்னையும் மைக்ரோவனில் 180 டிகிரியில் வச்சு நான் வந்து 45 மினிட்ஸ் பேக் பண்ணேன். ஃபஸ்ட்டு 1/2 kg பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ்லேயே பேக் ஆயிரும். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு 10 நிமிஷம் வேரியேஷனில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கேக்குமே சூப்பராக பேக் பண்ணி எடுத்தாச்சு. எல்லாத்தையுமே லேயர்ஸும் கட் பண்ணி எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1.5 kg பார்த்தீங்கன்னா 4 லேயராக கட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 லேயருக்கு ஊற்றி பேக் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து ஒரு பேக் பண்ணதில் 2 லேயர் கட் பண்ணியாச்சு. அடுத்து ஒயிட் ஃபாரஸ்ட் 1 kgயில் பார்த்தீங்கன்னா 3 லேயராக கட் பண்ணிட்டோம். அடுத்து இந்த 3rd லேயர் 1/2 kgயில் பிளாக் ஃபாரஸ்ட் செஞ்சிருந்தோம். அதையும் பார்த்தீங்கன்னா 3 லேயராக கட் பண்ணி எடுத்தாச்சு. சூப்பராக கேக்கும் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீம் பார்த்தீங்கன்னா 3 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் வந்து எடுத்திருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு ஐசிங் சுகர் சேர்த்து நல்ல ஸ்டிஃபான பீட் வரைக்கும் பீட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ணுற க்ரீம் பார்த்தீங்கன்னா கோல்டன் மார்க் உள்ள விப்பிங் க்ரீம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1.5 kg உள்ள ப்ளூபெர்ரி கேக்கை நம்ம வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கேக் பொருளில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லேயர் வச்சு சுகர் சிரப்பால் நினச்சிக்கிடுவோம். சுகர் சிரப்பால் வெட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேயரை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீம் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ளூபெர்ரி கனாஷ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிடுவோம். இல்லை ஆட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் லேயரை அதே மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். சுகர் சிரப்பால் வெட் பண்ணிவிட்டு அப்புறம் க்ரீம் அப்ளை பண்ணி அப்புறம் ப்ளூபெர்ரி கனாஷ் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 4 லேயருமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது லேயர் வச்சுட்டு நம்ம சுகர் சிரப்பால் வெட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ரம் கோட் கொடுத்து சூப்பராக எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ரம் கோட் கொடுத்து எடுத்து வச்சாச்சு. இது ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துக்கலாம். இது செட் ஆகிட்டு இருக்குள்ள மற்ற லேயரை அடுத்த கேக்கை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிடுவோம். அடுத்து 1/2 kg உள்ள பிளாக் ஃபாரஸ்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். அடியில் வந்து கேக் போர்டில் க்ரீம் எதுவுமே அப்ளை பண்ணலை. ஏன்னா நம்ம வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறனால க்ரீம் அப்ளை பண்ணாமல் அப்படியே கேக்கை மட்டும் வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு லேயர் பார்த்தீங்கன்னா சுகர் சிரப்பால் வெட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து செரி இருந்தால் கூட இதோட ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி வந்து செரி இல்லைங்கனால வெறும் சாக்லேட் மட்டும் வச்சுருக்கேன். செகண்ட் லேயரை அதே மாதிரி வச்சுட்டு சுகர் சிரப்பால் வெட் பண்ணிவிட்டு க்ரீம் எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி அதுக்கு மேலே சாக்லேட்டு கிரேட் பண்ண சாக்லேட் ஆட் பண்ணிக்கோங்க. 3rd லேயரும் அதே மாதிரி வச்சுட்டு சுகர் சிரப்பால் வெட் பண்ணி க்ரம் கோட் கொடுத்து சூப்பராக எடுத்து வச்சுக்கிடுவோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 kg உள்ள பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கும் க்ரம் கோட் கொடுத்து எடுத்தாச்சு. இதையும் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அதை கேக் போர்டில் எடுத்துட்டு சுகர் சிரப்பால் வெட் பண்ணி ஃபஸ்ட் லேயர் க்ரீம் வச்சுட்டு அதுக்கு மேலே கிரேட் பண்ண ஒயிட் சாக்லேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 3 லேயரை நம்ம ரெடி பண்ணி க்ரம் கோட் கொடுத்து எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ரம் கோட் கொடுத்து எடுத்து வச்சாச்சு. இதை ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து க்ரீமில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக ஆப்பிள் க்ரீனோட கலர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 3-4 ட்ராப் ஆட் பண்ணியிருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணால் லைட் க்ரீனிஷ் கலரோடு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கலர் வந்து கிடச்சிருச்சு. நான் பார்த்தீங்கன்னா க்ரம் கோட் கொடுத்து மெயின் கோட்டு கொடுத்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து நம்ம வந்து கேக் வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் லீஃப் நாசில் வந்து நான் எடுத்திருக்கேன். கீழே பார்ட்ரு மாதிரி சூப்பராக கொடுத்தாச்சு. 3 டயர் கேக்குமே அசம்பிள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் அந்த வீடியோவை நெக்ஸ்ட் டைம் இன்னொரு கேக் செய்யும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 லேயரு சூப்பராக வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. மேலே ஹாப்பி பர்த்டேயும் போட்டு சக்தி அப்புறம் சுகின் என் 2வது பையனோட நேமையும் போட்டு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். கேக் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேக் பார்த்தீங்கன்னா 3 kgயில் 3 டயர் கேக்கு அதுவும் 3 ஃப்ளேவரில் பண்ணியிருக்கங்கும்போது ரொம்பவே சூப்பராக ஹாப்பியாக இருந்துச்சு. என் பையனோட பர்த்டேக்கு சிம்பிளாக பலூன் வச்சு மட்டும் டெக்கரேஷன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ரீனிஸாக எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. சூப்பரான பர்த்டே செலிப்ரேஷனோட அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா என் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிஃப்ட்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. கேக் கட்டிங்கும் சூப்பராக சந்தோஷமாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா என் பையனோட பர்த்டே வந்து ஃபஸ்ட் டைம் கொண்டாடுறோம். எப்போதுமே தீபாவளி ஒட்டி வரும்னால அந்த வீக்கில் தான் வரும். அதனால் எப்போதுமே ஊரில் போய் தான் பர்த்டேவே கொண்டாடுவோம். இந்த வாட்டி இந்த வீட்டில் வச்சு ஃபஸ்ட் டைம் கொண்டாடுறோம். ரொம்பவே சந்தோஷமாக சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா என் பையனோட பிறந்தநாளுக்கு நானே செஞ்சு கேட்கும்போது அதை விட ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் கிஃப்ட் கொடுத்த கிளிப்பிங்லாம் சின்ன சின்ன கிளிப்பிங் இருக்குது, அதையும் ஆட் பண்ணுறது பார்த்துக்கோங்க. இந்த கேக் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்துக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.